ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் டிஆர் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம குட்டீஸுக்கும் பெரியவங்களுக்கும் பிடித்த ஸ்நாக்ஸ். அது என்னென்னு பார்க்குறீங்களா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இப்போ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா அம்மா பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணி கொடுக்குறது தான் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம், அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு அவர் வீடியோ. அதுக்கு முன்னாடி லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டச் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ. பொருட்கள் நமக்கு தேவை உருளைக்கிழங்கு. அதை நான் தோல் சீவி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுறோம். நான் எப்படி கட் பண்ணுறத பாருங்கள் விவர்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம நல்லா இதை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது நல்லா ட்ரையாக இருக்குது ஓரளவுக்கு. இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, கார்ன் மாவு வந்துட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை எடுத்துங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க. அது கூட மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. அது கூட ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு. இப்போது மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். நான் ஃபுட் கலர் போடலை. இப்போ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கரைச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை இரும்பு கடாயில் எண்ணெயை வச்சுருக்கோம் சூடு பண்ணுறதுக்கு. நம்ம இரும்பு கடாயில் எப்போ போட்டாலும் அது ஒரு இன்ஸ்டன்ட்டு தான், நல்லது உடம்புக்கு. இரும்பை யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. சரிங்களா? நீங்கள் சில்வரு அது இதுன்னு போகிறீங்க, அதுக்கு இரும்பு நல்லது. அதனால் நான் இரும்பு கடாயை யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. இது சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சூடான பிறகு உருளைக்கிழங்கத்துக்கு உள்ளே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட் எண்ணெயில் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி தண்ணி இருக்கக்கூடாது, ட்ரை பண்ணிட்டு தான் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் நமக்கு நிறைய எண்ணெய் குடிக்காது. பார்த்துங்க, நல்லா பொன்முருளாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போது நம்ம எடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். விவர்ஸ், இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போது இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டில் போட்டு நம்ம ஒரு பரட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
ரேட்டுக்கு மாற்றியாச்சுங்களா? இது கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்குது, அதை கூட அப்ளை பண்ணிக்கணும். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா குஷியாக வரும், நல்லா மொறு பசங்க சாப்பிட்றதுக்கு. இது டெய்லி வேணும்னு ஒரே அடம் பிடிச்சி உங்களோட வாங்கி சாப்பிடுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா, இதை நம்ம எண்ணெயில் டிப் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். நல்லா மொறுட்டு நல்லா சுவையாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை உங்களுக்கு ரெடி ஆகிடும். கிரின்ச்சியாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பசங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா விரும்பி வாவ் டெலிஷியஸ். இந்த பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள், டெய்லி இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அவ்வளோ ஈஸியாகவும் நல்லாவும் இருக்குது. இது மாதிரி நம்மளோட பயனுள்ள வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.